திருவாரூர் கமலாலய குளத்தின் சிறப்புகள். இப்போ நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் திருவாரூர் கமலாலய குளக்கரை. கமலாலய குளக்கரை திருவாரூர் மேற்கு கோபுர வாசலில் நேர் எதிரே அமையப்பெற்றுள்ளது. இந்த கோவிலின் ஸ்கொயர் பரப்பளவு எந்த அளவு இருக்கின்றதோ அதே அளவு குளத்தினுடைய பரப்பளவு அமைந்துள்ளது. இந்த திருவாரூர் குளத்தில் நீராடுவதன் மூலம் சர்வ தோஷங்களும் விலகிவிடும் என்பது இந்த தீர்த்தத்தினுடைய பேரே. சர்வதோஷ பரிகார தீர்த்தம்னு பேரு. இங்கே குளிப்பதன் மூலம் நமக்கு ஏற்பட்டுள்ள சகல தோஷங்களும் நீங்கிவிடும். இந்த இடத்துல தான் அமர்ந்து 12 திருமுறைகளும் இங்கே இயற்றப்பட்டுள்ளது. இந்த திருவாரூர் மண்ணுக்கு பேர் பிருத்திவி ஸ்தலம் என்று பேர். அதாவது பிறந்தால் முக்தி தரக்கூடிய ஒரு மண் என்று இதற்கு பெயர். திருவாரூர் மண்ணிற்கு திருவாரூரில் பிறந்தாலே அவர்கள் முக்தி பெறுவார்கள் என்பது உண்மையிலும் உண்மை. ஆகவே திருவாரூர் வரக்கூடியவர்கள் முடிந்த மட்டும் இங்கே உள்ள கமலாலய குளத்தில் நீராடி அவர்களுடைய தோஷங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், அமாவாசை தினத்தன்று இங்கே தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப சிறப்பாக நடக்குது. இந்த கோவிலினுடைய 4 கரையோரத்திலும் அங்கேக்கெங்கே எல்லா இடத்துலையும் மாடக்கோவில்கள் கட்டப்பட்டுள்ளது. கமலாலய குளத்தின் நடுப்பகுதியில் சிறிய அளவில் சிவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சிவாலயத்துக்கு போட் மூலமாக போய் ஒரு முறை டெய்லி ஒரு காலம் பூஜை நடைபெறுகிறது. ஆகவே நாம் என்ன நினைக்கணும் அப்படின்னா, பொதுவாகவே கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்குள்ள தீர்த்தம் எப்படி இருந்தாலும் அந்த தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலம் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். இது நான் என்னுடைய அனுபவத்திலே எனக்கு கிடைத்த ஒரு உண்மை. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அடிப்படையில் நான் இதை சொல்கிறேன். நம்ம வீட்டில் குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாகி வர்றதை விட பல 100 மடங்கு கோவிலை சார்ந்த ஒரு தீர்த்தத்தில் நாம் நீராடுவதன் மூலம் அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். ஆகவே இதை பார்த்த நேயர்கள் அனைவரும் இதை இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேனலை பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் பண்ணணும். ஓகே, நன்றி.